ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே நேருக்கு நேராக மோதிக்கொள்ளப் போகும் ஈரானிய கடற்படையும் அமெரிக்காவினுடைய கடற்படையும் இவை தொடர்பான ஈரானினுடைய அதிரடியான அறிவிப்புகளும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே களமிறங்கும் ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய போர்க்கப்பல்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் ஈரானின் நடவடிக்கைகளும் பயிற்சிகளும் ஈரானுக்கு எதிராக சிறிய தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுவிட்டு டொனால்ட் ட்ரம்பினால் பதுங்கிவிட முடியாது. நீங்கள் எங்களுக்கு எதிராக சிறிய தாக்குதலை மேற்கொண்டாலும் பெரிய தாக்குதலை மேற்கொண்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் மீது நீங்கள் தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் உங்களுக்கு மரண அடியை வழங்குவோம். உங்களை துரத்தி அடிப்போம். சிறிய தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பி ஓடிவிடலாம் என்று மாத்திரம் நினைத்து விட வேண்டாம். துருக்கியின் முத்தரப்பு பேச்சுவார்த்தை கோரிக்கைகளை ஈரான் ஏற்றுக்கொண்டதா? துருக்கிக்கு விஜயம் செய்த ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரானிய ஜனாதிபதியோடு தொலைபேசியில் உரையாடிய துருக்கியின் கமலஹாசன் துரோகி அருதுகானும் அமெரிக்காவில் களமிறங்கி இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சரும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டங்களும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல் திட்டங்களும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முடிவுகளுக்கு செருப்படி பதிலடி முடிவுகளை வழங்கிய ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கைகளும் ஈராக்கிய பிரதமராக நூரி அல் மாலிகி அவர்கள் தெரிவு செய்யப்படக்கூடாது என்றும் அவருடைய வேட்புமனுவை ஈராக்கிய அரச தலைவர்கள் முழுமையாக ரத்து செய்து விட வேண்டும் என்றும் அவருக்கு மாற்றீடாக அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய தலைவரையே பிரதமர் பதவியில் அமர்த்த வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈராக்குக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றது. மேலும் ஈராக்குக்கான அமெரிக்க தூதரின் மூலமாக ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எதிரான மிரட்டல்களும் செய்திகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. நூரி மாலிகியை பிரதமராக தெரிவு செய்தால் ஈரானுக்கு ஏற்பட்ட நிலைமையே ஈராக்குக்கும் ஏற்படும் என்றும் ஈராக்கினுடைய எண்ணெய் வர்த்தகத்தினை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எல்லா பொருளாதார தடைகளையும் அமெரிக்க அரசாங்கம் ஈராக்குக்கு விதிக்கும் என்றும் ஈராக்குக்கான ஒட்டுமொத்த உதவிகளையும் முழுமையாக நிறுத்தி டாலர் உதவிகளையும் முழுமையாக நிறுத்தி ஈராக்கினுடைய பொருளாதாரத்தை முடிவுக்கு கொண்டு வரும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அமெரிக்க தூதர் மூலமாக ஈராக்கிய அரசாங்கத்திற்கு உச்சக்கட்ட அழுத்தங்களையும் மிரட்டல்களையும் அனுப்பி வைத்துள்ளது. அதே நேரம் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எதிராகவும் நூரி மாலிகி அவர்களுக்கு எதிராகவும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்த கருத்துக்களை ஈராக்கிய அரச தலைவர்கள் வன்மையாக கண்டித்துள்ளார்கள். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களை நிராகரிப்பதாகவும் அறிவித்துள்ளார்கள். அதே போன்று ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் வெளியிட்டிருந்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருந்தன. ஈராக்கிய உள் விவகாரங்களில் தலையிடுவதற்கு நீ யார்? ஈராக்கினுடைய இறையாண்மையில் தலையிடுவதற்கு நீ யார்? ஈராக்கிய பிரதமரை ஈராக்கிய மக்களே நியமிப்பார்கள். ஈராக்கிய அரசியலமைப்பு சட்ட திட்டங்களுக்கு அமைவாகவே நூரி மாலிகி அவர்கள் பிரதமராக தெரிவு செய்யப்படுவார். ஈராக்கிய மக்களின் வாக்குகளுக்கு அமைவாக வெற்றி பெற்ற கட்சிகள் கூட்டணி அமைத்து ஈராக்கிய அரசியலமைப்பு திட்டங்களுக்கு அமைவாகவே நூரி மாலிகி அவர்களை பிரதமராக தெரிவு செய்துள்ளோம். மேலும் இவற்றில் தலையிடுவதற்கு நீ யார்? ஈராக்கிய உள் விவகாரங்களில் இருந்து அமெரிக்கா முழுமையாக பின்வாங்கிவிட வேண்டும். இதற்கு பிறகும் எங்களால் இவற்றை பொறுத்துக் கொள்ளவே முடியாது. இந்த முட்டாள் டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளுக்கும் அழுத்தங்களுக்கும் ஈராக்கிய அரசியல் தலைவர்கள் அடிபணியக்கூடாது. அவ்வாறு அடிபணிந்து விட்டால் ஈராக்கும் அமெரிக்க சார்பு அரசாங்கமாக மாறிவிடும். இதிலிருந்து நாங்கள் ஈராக்கை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். ஈராக்கினுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிரான வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வோம். ஈரான் மீது கை வைத்தால் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்கள் அனைத்தும் பற்றி எரியும். ஈரானுக்கு ஆதரவாக லட்சக்கணக்கான போராளிகள் போர்க்களத்தில் களமிறங்குவதற்கு ஈராக்கிலே தயாராகவே இருக்கின்றார்கள். மேலும் இவர்களுடைய படிவங்களையும் நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். இந்த தடவை ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நீங்கள் ஆரம்பித்தால் மத்திய கிழக்கே பற்றி எரியும். இதற்கான எல்லா விதமான தயார்படுத்தல்களையும் நாங்கள் செய்து முடித்துள்ளோம் என ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு மிரட்டலான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அதே போன்று ஈராக்கினுடைய உச்ச இஸ்லாமிய கவுன்சிலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களை நிராகரித்துள்ளது. ஈராக்கிய உள் விவகாரங்களில் டொனால்ட் ட்ரம்ப் தலையிடுவதனை ஈராக்கிய உச்ச இஸ்லாமிய கவுன்சில் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களை முழுமையாக நாங்கள் நிராகரிக்கின்றோம் என்றும் அறிக்கைகளிலும் தெரிவித்துள்ளார்கள். இதனால் இன்னும் 2 வாரங்களுக்குள் நூரி மாலிகி அவர்கள் அவசரமாக பிரதமர் பதவியில் அமர்த்தப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு நூரி மாலிகி அவர்களை பிரதமர் பதவியில் அமர்த்துவது மிக முக்கியமான தேவையாகும்.
அடுத்து ஈரானி IRGC இராணுவத்தினை பயங்கரவாத பட்டியலில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம் தற்போது ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளது. ஈரானிய மக்களுக்கு எதிராக ஈரானிய அரசாங்கம் வன்முறைகளை கையாண்டிருப்பதனாலும் ஈரானிய மக்களை ஈரானிய அரசாங்கம் கொன்று குவித்திருப்பதன் காரணத்தினாலும் உக்ரைன் போரிலே ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் உக்ரைனுக்கு எதிராகவும் செயற்பட்டதற்காகவும் ஈரானினுடைய மிக முக்கியமான எண்ணெய் வர்த்தகங்கள் மீதும் நிதி நிறுவனங்கள் மீதும் ஈரானிய அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்டிருக்க கூடிய தனிநபர்கள் மீதும் உச்ச பொருளாதார தடைகளை விதித்திருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த உச்ச பொருளாதார தடைகளுக்கு அமைவாக ஐரோப்பிய நாடுகளிலே இருக்கக்கூடிய ஈரானினுடைய சொத்துக்கள் முடக்கப்படும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. அதாவது ஈரானி IRGC இராணுவத்திற்கு சொந்தமான சொத்துக்களை மாத்திரம் இவர்கள் முடக்கப் போவதில்லை. ஐரோப்பா முழுவதும் இருக்கக்கூடிய ஈரானினுடைய அரசாங்கத்திற்கு சொந்தமான அனைத்து சொத்துக்களையும் இவர்கள் முடக்கப் போகின்றார்கள். அதே போன்று இனி வரக்கூடிய நாட்களில் ஈரானிய அரச தலைவர்கள் இராணுவ தலைவர்கள் ஐரோப்பாவிற்குள் நுழைவதும் தடை விதிக்கப்படும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. மேலும் ஈரானுக்கு எதிராக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் நாங்கள் திருப்தி அடைகின்றோம் என்றும் ஈரானிய அரசாங்கம் வீழ்வதற்கான காலம் நெருங்கிவிட்டது என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவரும் இன்றைய தினம் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அத்தோடு ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த முடிவுகளுக்கு பதிலடிகளை வழங்கும் விதமாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தரமான முடிவுகளை வெளியிட்டிருந்தது. ஐரோப்பிய ஒன்றியம் ஈரானிய IRGC இராணுவத்தினை பயங்கரவாத பட்டியலில் இணைத்திருப்பதனால் பிரான்ஸ், பிரித்தானியா மற்றும் ஜெர்மனியினுடைய அரச இராணுவத்தை நாங்கள் பயங்கரவாத பட்டியலில் இணைத்துள்ளோம். மேலும் இந்த 3 நாடுகளின் அரச இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுக்கு எதிராகவும் நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியினுடைய தூதரக முழுமையாக வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிரடியான முடிவுகளை வெளியிட்டுள்ளது. மேலும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஐரோப்பிய நாடுகள் நெருக்கடிகளை தூண்டுவதற்கான முயற்சிகளில் மும்முரமாக இருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக ஈரானுக்கு எதிராக ஸ்னேப்பேக் பொறிமுறையை செயற்படுத்தினார்கள். தற்போது ஈரானி IRGC இராணுவத்தையும் பயங்கரவாத பட்டியலில் இணைத்துள்ளார்கள். மேலும் ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளார்கள். இந்த செயற்பாடுகள் அனைத்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முட்டாள்தனமான செயற்பாடுகளாகும். நிச்சயமாக இதற்கான விளைவுகளை அவர்கள் அனுபவிப்பார்கள். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு எதிராக எந்தவிதமான முடிவுகளையும் எடுக்க முடியாத இவர்கள் மனித உரிமை என்று கூறி தற்போது ஈரானுக்கு எதிராக முடிவுகளை எடுத்துள்ளார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இந்த செயற்பாடுகள் அவர்களுடைய உண்மையான பலவீனத்தை எடுத்து காட்டுகின்றது. ஐரோப்பிய நாட்டு தலைவர்களே, ஒரு விடயத்தினை மாத்திரம் கூறிக்கொள்கின்றேன். எங்களுடைய பிராந்தியத்தில் போர் விரிவடைந்தால் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும் என்று மாத்திரம் நினைக்க வேண்டாம். எங்களுடைய பிராந்தியத்தில் போர் விரிவடைந்தால் அது ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் பாதிக்கும். குறிப்பாக எரிசக்தி துறையில் ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய பலத்த சேதம் ஏற்படும். ஐரோப்பிய நாடுகள் சரிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. மேலும் இந்த போரினால் மிகப்பெரிய சரிவையை அவர்கள் எதிர்நோக்கப் போகின்றார்கள். நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முட்டாள்தனமான முடிவுகளுக்கு நிச்சயமாக விளைவுகளை சந்திப்பீர்கள் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தரமான பதிலடிகளை வழங்கியிருந்தார். அடுத்து மொசாட் உளவு பிரிவினுடைய தலைவரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய புலனாய்வுத்துறை தலைமை அதிகாரியும் வாஷிங்டனில் களமிறங்கியுள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை எவ்வாறு மேற்கொள்வது தொடர்பாகவும் ஈரானை எவ்வாறு கையாளுவது தொடர்பாகவும் ஈரானினுடைய எந்தெந்த பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் ஈரானுக்குள்ளே உளவுத்துறை நடவடிக்கைகளை விரிவாக்குவது தொடர்பாகவுமே இவர்கள் அமெரிக்க அதிகாரிகளோடு விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனியினுடைய உளவு பிரிவுகளும் மொசாட் உளவு பிரிவும் மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய 4 அரபு நாடுகளுடைய உளவு பிரிவுகளும் ஒன்றிணைந்து ஈரானுக்குள்ளே எந்தெந்த பிரதேசங்களில் தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான பட்டியலையும் வடிவமைத்துள்ளார்கள். இவ்வாறு வடிவமைத்திருக்கக்கூடிய பட்டியலை CIA-விடம் ஒப்படைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இந்த 4 அரபு நாடுகளே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரானிய உச்ச தலைவரையும் அரச தலைவர்களையும் பாதுகாப்பு படைப்பிரிவு தலைவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் கலவரங்களை மீண்டும் ஆரம்பித்து வன்முறைகளை மீண்டும் ஆரம்பித்து ஈரானிய அரச கட்டிடங்களையும் பாதுகாப்பு கட்டிடங்களையும் கைப்பற்றி ஈரானிய அரசாங்கத்தினை முழுமையாக வீழ்த்திவிட முடியும் என டொனால்ட் ட்ரம்புக்கு உளவுத்துறை அறிக்கைகளையும் சமர்ப்பித்திருந்தார்கள். மேலும் சர்வதேச ஊடகங்களும் ஜியோனிஸ் அரபு அடிமை ஊடகங்களும் இந்த 4 நாடுகள் தொடர்பான பெயர் பட்டியலை வெளியிடவில்லை. ஆனால் இந்த 4 ஜியோனிஸ் அரபு நாடுகளையும் எங்களுக்கு இலகுவாக கண்டுபிடித்து விட முடியும். அதாவது சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஜோர்டானும் கத்தாரும் ஒன்றிணைந்தே இந்த உளவுத்துறை அறிக்கைகளை டொனால்ட் ட்ரம்பிடம் முன்வைத்துள்ளார்கள்.
இப்படியான நிலைமையிலேயே நேற்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காலித் பின் சல்மான் அமெரிக்காவிலே களமிறங்கியுள்ளார். மேலும் நேற்றிரவு சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் மொசாட் உளவு பிரிவினுடைய தலைவரையும் சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இதன்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்பாக விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு இன்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவையும் போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸத்தையும் அமெரிக்க இராணுவ தலைமை அதிகாரிகளையும் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போகின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சரும் அமெரிக்க இராணுவ தலைமை அதிகாரிகளும் தனியான விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா கைவிட வேண்டும் என்பதற்காகவும் அமெரிக்காவுக்கு உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தில் தான் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இந்த கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என உச்சழுத்தங்களை வழங்குவார் என்றும் அடிமை ஜியோனிச அரபு ஊடகங்கள் செய்திகளையும் பிரச்சாரங்களையும் மேற்கொள்கின்றன. உண்மையில் இந்த ஜியோனிச அரபு அடிமை ஊடகங்களுடைய பிரச்சாரங்களை இந்த ஜியோனிச அரபு அடிமைகளை நம்பக்கூடிய கைக்கூலிகள் வேண்டுமானால் நம்பலாம். ஆனால் ஒரு பொழுதும் சர்வதேச சமூகம் இந்த ஜியோனிச அரபு அடிமைகளுடைய பிரச்சாரங்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அத்தோடு இன்று காலை சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹமை சந்தித்தும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். நாங்கள் ஈரானுக்கு எதிரான மிகப்பெரிய மதப்போரை ஆரம்பித்துள்ளோம். ஈரானுக்கு எதிரான இந்த மதப்போரில் நிச்சயமாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். தற்போது நடைபெறப் போகும் இந்த மதப்போர் மிக முக்கியமானது. மேலும் நாங்கள் ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்வோம் என கூறிய அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹமோடே சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சர் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். மேலும் இருவரும் புகைப்படம் எடுத்து சமூக ஊடக வலைத்தளங்களிலும் பகிர்ந்து கொண்டுள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துவதனை சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சருக்கும் லின்சே கிரஹமுக்கும் இடையில் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படத்தை வைத்து உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அத்தோடு சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்க தலைமைகளோடு மேற்கொள்ள போகும் கலந்துரையாடல்களில் ஈரான் தொடர்பாக மாத்திரம் பேசப் போவதில்லை. யமன் ஹவுதிகள் தொடர்பாகவும் முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் யமனின் களத்திலே யமன் ஹவுதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியா தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாகும். குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற பிரதேசங்களினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் தற்போது சவுதி அரேபிய கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் யமன் ஹவுதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. எனவே தற்போது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல்களை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் சவுதி அரேபியா யமன் ஹவுதிகளுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தால் யமன் ஹவுதிகளை இலகுவாக வீழ்த்திவிட முடியும் என்றும் சவுதி அரேபியா திட்டமிடுகின்றது. இன்றைய தினம் நடைபெறப் போகும் கலந்துரையாடல்களில் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இவை தொடர்பாக அமெரிக்க அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போகின்றார். மேலும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இது தான் தேவையாகும். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் யமன் ஹவுதிகள் செங்கடல் பிரதேசத்தை முற்றுகையிடுவார்கள். மேலும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் யமன் ஹவுதிகள் தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே சவுதி அரேபியா யமன் ஹவுதிகளுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தால் யமன் ஹவுதிகளினால் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே இதற்கமைவாகவே தற்போது அமெரிக்காவும் ஜியோனிச ஆக்கிரமிப்பும் ஜியோனிச சவுதி அரேபியாவும் ஒன்றிணைந்து யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் திட்டமிடுகின்றார்கள். சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பான மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் ஈரானுக்கு எதிராகவும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராகவும் மிக முக்கியமான காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதே இவர்களுடைய ஒருங்கிணைந்த திட்டமாகும். அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பண்டர் அப்பாஸ் பிரதேசத்திற்கு அருகாமையிலே மிகப்பெரிய கடற்படை பயிற்சிகளை மேற்கொள்ளப் போவதாக ஈரானிய இராணுவம் அறிவித்துள்ளது. குறித்த வரைபடத்தில் சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலேயே ஈரானிய கடற்படையினர் இந்த மிகப்பெரிய பயிற்சிகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள். மேலும் இந்த பயிற்சிகளுக்காக ஈரானினுடைய ஒட்டுமொத்த கடற்படை கப்பல்களும் போர்க்கப்பல்களும் படகுகளும் களமிறக்கப்பட போகின்றன. ஒட்டுமொத்த ஈரானிய கடற்படையும் களமிறங்கப் போகின்றது. மேலும்
இந்த பயிற்சியின் போது குறித்த பிரதேசத்தினை வர்த்தக கப்பல்கள் எண்ணெய் கப்பல்கள் பயன்படுத்த முடியாது என்றும் தெற்கு பகுதியினூடாகவே கப்பல் போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்றும் தற்காலிகமாக குறித்த பிரதேசம் முழுவதும் ஈரானினுடைய கடற்படையின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்றும் ஈரானிய கடற்படை தளபதி தெரிவித்துள்ளார். அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே நடைபெற போகும் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து ஓமான் வளைகுடா பிரதேசத்திலும் மிகப்பெரிய கடற்படை பயிற்சிகளை மேற்கொள்ளப் போவதாக ஈரானிய கடற்படை தளபதி அறிவித்துள்ளார். குறித்த வரைபடத்தில் சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியிலேயே ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் நிலை நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பச்சை நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களிலேயே ஈரான் மிகப்பெரிய கடற்படை பயிற்சிகளை மேற்கொள்ளப் போகின்றது. அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் ஓமான் வளைகுடா பிரதேசத்திலும் நடைபெற போகும் இந்த மிகப்பெரிய பயிற்சிகளுக்கு ரஷ்யாவும் சீனாவும் களமிறங்கப் போகின்றன. இதற்கமைவாக தற்போது ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய போர்க்கப்பல்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவின் கடற்படைக்கு எதிராக மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் எச்சரிக்கைகளையும் வழங்கும் நோக்கத்தோடு ஈரான் இந்த மிகப்பெரிய கடற்படை பயிற்சியை மேற்கொள்ளப் போவதாகவும் இந்த கடற்படை பயிற்சியின் மூலமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஈரான் முழுமையாக கட்டுப்படுத்தும் என்றும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடுவதற்கான பயிற்சிகளையும் ஈரான் மேற்கொள்ளப் போகின்றது என்றும் ஈரானிய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு ஈரான் இந்த கடற்படை பயிற்சிகள் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டதை தொடர்ந்து பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே அமெரிக்காவும் மிகப்பெரிய கடற்படை பயிற்சியை ஆரம்பிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானிய கடற்படை பயிற்சிகள் ஆரம்பிக்கப்படும் அதே நாளிலேயே அமெரிக்காவும் பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் கடற்படை பயிற்சிகளை ஆரம்பிக்கப் போவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அதே நேரம் இவ்வாறு ஈரானிய கடற்படைகள் முழுமையாக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் அமெரிக்க கடற்படையும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே களமிறங்கினால் ஈரானிய கடற்படைக்கும் அமெரிக்க கடற்படைக்கும் இடையிலான நேரடியான மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஏனென்றால் அமெரிக்கா இந்த கடற்படை பயிற்சியின் மூலமாக ஈரானிய கப்பல்களை கைப்பற்றுவதற்கான முற்றுகையையும் ஆரம்பிக்கலாம். இவ்வாறு அமெரிக்கா பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் களமிறங்கி பயிற்சிகளை மேற்கொண்டு ஈரானிய கப்பல்களை கைப்பற்றுவதற்கான முற்றுகைகளை ஆரம்பித்தால் ஈரானிய கடற்படைகளும் அமெரிக்க கடற்படைகளும் நேருக்கு நேர் மோதிக்கொள்வார்கள். இதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. எனவே இந்த நேரடியான மோதல்களுக்கு ஈரானிய கடற்படைகள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள். அடுத்து துரோகி அர்துகான் ஈரானிய ஜனாதிபதிக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இதன்போது துருக்கி மத்தியஸ்தம் வகித்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் தற்போதைய பதற்ற நிலைமைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மத்தியஸ்தராக செயற்படுவதற்கு துருக்கி தயாராக இருப்பதாகவும் துரோகி அர்துகான் ஈரானிய ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கு ஈரானிய ஜனாதிபதி எந்தவிதமான பதில்களையும் வழங்கவில்லை. அத்தோடு இன்றைய தினம் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் துருக்கிக்கு விஜயம் செய்துள்ளார். மேலும் அப்பாஸ் அரக்சி அவர்களுடைய இந்த விஜயமானது அவசரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய விஜயம் அல்ல, ஏற்கனவே திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜயம் என்றும் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே குறித்த விஜயத்திற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு விட்டதாகவும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட திட்டங்களுக்கு அமைவாகவே ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் துருக்கிக்கு விஜயம் செய்துள்ளார் என்றும் துருக்கியின் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் தொடர்பான கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காக அப்பாஸ் அரக்சி அவர்கள் செல்லவில்லை என்றும் ஈரானிய ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. மேலும் ஈரான் அதனுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்காவுடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்வதற்கு தயாராக இல்லை என்றும் ஈரான் தற்போது முழுமையாக தற்காப்புக்கே முன்னுரிமை வழங்குகின்றது என்றும் அமெரிக்காவுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. எனவே துருக்கியின் கமலஹாசன் துரோகி அர்துகானினுடைய தலைமையில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் ஒருபொழுதும் சம்மதத்தினை வழங்காது. மேலும் ஈரானுக்கு துருக்கிய கமலஹாசனை பற்றி நன்றாகவே தெரியும். இதனால் துரோகி அர்துகானினுடைய காய் நகர்த்தல்களில் ஒரு பொழுதும் ஈரான் சிக்கிக் கொள்ளாது. அடுத்து நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்க முடியாது. எங்களுடைய மிகப்பெரிய போர்க்கப்பல்களும் கடற்படையும் ஈரானை நோக்கி செல்கின்றன. அவற்றை நாங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படாது என்று நாம் நம்புகின்றோம். ஆனால் ஈரான் தற்போது மிகவும் மோசமாக செயற்படுகின்றது. அவர்கள் மோசமாக நடந்து கொள்கின்றார்கள். இது எனக்கு பிடிக்கவில்லை என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானிய இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். டொனால்ட் ட்ரம்ப் ஈரான்
ஈரானுக்கு எதிராக விரைவான தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ள முடியும் என்று நினைத்து ஈரானுக்கு எதிராக சிறிய தாக்குதலை மேற்கொண்டு விட்டு 2 மணி நேரத்திற்கு பின்பு நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டோம். இதற்கு பிறகு ஈரானுக்கு எதிராக எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படாது, ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் முடிவடைந்து விட்டது என எக்ஸ் தளத்தில் கருத்துக்களை பதிவிட்டதற்கு பின்பு தப்பிவிடலாம் என டொனால்ட் ட்ரம்ப் நினைக்க கூடாது. நீங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு பின்வாங்குவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கப் போவதில்லை. நாங்கள் முழுமையான போருக்கே தயாராக இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த போரிலே நாங்கள் முழு பிராந்தியத்தையும் உள்ளடக்குவோம். எங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களில் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வரை நாங்கள் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். இதனால் ஈரானுக்கு எதிராக சிறிய தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பிவிடலாம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு சிறிய தாக்குதலுக்கும் நாங்கள் மிகப்பெரிய போரையே ஆரம்பிப்போம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த நலன்களையும் இலக்கு வைப்போம். 12 நாள் போரிலே நாங்கள் சில முக்கியமான விடயங்களை கற்றுக்கொண்டுள்ளோம். இதனால் எதிரிக்கு மீண்டும் நாங்கள் இன்னும் ஒரு வாய்ப்பை வழங்கப் போவதில்லை. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு கடுமையான உச்ச பதிலடிகளை வழங்குவதே எங்களுடைய முதன்மை இலக்காக காணப்படுகின்றது என ஈரானிய இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எனவே டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக சிறிய தாக்குதலை மேற்கொண்டாலும் பெரிய தாக்குதலை மேற்கொண்டாலும் ஈரான் ஒரு மிகப்பெரிய போரையே ஆரம்பிக்கும். மேலும் இதற்காக அவர்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.